அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா வீட்டை விட்டு கூடி சீக்கிரம் கோபி போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. செந்தில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கோபியோட மனசுக்குள்ள ராதிகாவை பத்தின எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அம்மாவுக்காக நம்ம ராதிகாவை கொடுமைப்படுத்துறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கோபிக்கு வந்ததுனால, அம்மா இதுக்கப்புறம் நான் இங்கே இல்லைம்மா, ஏன்னா நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன், என் உடம்பும் இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து பாக்கியாவையும் இல்லை மற்றவங்களையும் தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல, அதனால் நான் என் வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அவரோட துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஈஸ்வர் வந்து கோபி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் பாக்கியா ஏதாச்சும் ஒன்று சொன்னாலோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாச்சா இல்லைம்மா, பாக்கியெல்லாம் என்னை எதுவுமே சொல்லலை, ஆனால் நான் இங்கே இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியுதுல்ல, இங்கே இருந்து நான் அவளை காயப்படுத்த விரும்பலாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. உடனே இனியாவும் சொல்லிடணும், அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக செட் ஆகலை, டாக்டர் சொன்னார் இல்லை தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும்னு, நீங்கள் அங்கே போனீங்களா அப்படிலாம் உங்களால் இருக்கவே முடியாது, தேவையில்லாத மனசுக்கு ப்ரெஷரை ஏற்று அப்புறம் அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எங்களால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஈஸ்வரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஃபீலிங்ஸ்க்காக நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா ராதிகாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும் சுத்தமாகவே இல்லாமல் ஆயிடுச்சு, இதனால தான் ராதிகா வருத்தப்பட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லியிருக்கா, ஆனால் நாம தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கோபி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் இவங்க எல்லாரையும் நம்மளால் அவாய்ட் பண்ணிட்டும் போக முடியல அப்படிங்கிற மாதிரி கோபி யோசிச்சு என்ன பண்ணேன்னா, அம்மா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இங்கே தான் அங்கே தான் இருப்பேன், ஆனால் பகல் ஃபுல்லாக இங்கே வந்துடுறேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வர் வந்து இல்லை கோபி, என்னால் உன்னை அங்கே அனுப்பிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன்னா இங்கே நாங்கள் இத்தனை பேர் இருந்து உன்னை டைமிங்க்கு பார்த்துக்கிட்டாலும் உன்னோட உடம்புக்கு அடிக்கடி சரியில்லாமல் ஆயிடுது, நீ அங்கே போன அப்படின்னா உன்னை விட்டுட்டு அவள் பாட்டு அவள் வேலைக்கு போயிடுவா, உன் மாமியால் உன்னை எதுவும் கண்டுக்க போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது உனக்கு உடம்பு எப்படி சரியாகும், தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்காதா, அது எல்லாமே உன் மனசை போட்டு உழுக்கல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கோபி கண்டிப்பாக போனார் அப்படின்னா ராதிகாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவும் எந்த பிரச்சனையும் இல்லடா சாமி அப்படிங்கிற மாதிரி உட்கார போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.